Hi, welcome to GKPLUSGK. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்கொயர் ரூட் வந்து ஷார்ட்கட் மெத்தட் பத்தி பார்க்க போறோம். அதுல பாயிண்ட்ல உங்களுக்கு வந்து ஆட் டிஜிட்ஸ்ல நம்பர் வந்துச்சுனா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பாயிண்ட்க்கு பிறகு கூட நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஆட் டிஜிட்ஸ் அப்படி இருந்துச்சுனா எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஈவன் டிஜிட்ஸ் வச்சு சால்வ் பண்ண பார்த்தோம். இது வந்து ஆட் டிஜிட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா லாங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். பாருங்க இந்த ப்ராப்ளத்துல என்ன இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.144 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0144 அப்படின்னு இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்க 0.144. ஸோ பாயிண்ட்டுக்கு பிறகு நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ 3 பாயிண்ட்ஸ். இங்க பாருங்க பாயிண்ட்டுக்கு பிறகு நமக்கு 1 2 3 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து 4P நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 டிஜிட்டுங்கிறது ஈவன் டிஜிட், 3 டிஜிட்டுங்கிறது ஆட் டிஜிட். ஸோ ஈவன் டிஜிட்டை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆட் டிஜிட் நம்பரை எப்படி நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வந்து நார்மலா நீள் வகுத்தல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளாடி 0.144 அப்படின்னு நம்ம வந்து எழுதியாச்சு. இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து 2 ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து 1 4 இப்போ அது 2 சேர்த்து, அடுத்தது 4 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ ஒரு 0 சேர்த்துட்டு அதை, அடுத்தது தேவைப்பட்டா இன்னும் 2 0 சேர்த்துட்டு அதை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், பேராக நம்ம வந்து இருக்கக்கூடிய நம்பரை வந்து டிவைட் பண்ணி எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கூடிய பேரில் வந்து 14 இருக்கு. இந்த 14க்கு முன்னாடி வரக்கூடிய மிகப்பெரிய வர்க்க மதிப்பு எது, மிகப்பெரிய ஸ்கொயர் மதிப்பு எது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 14க்கு முன்னாடி 13 வரும். 13 வந்து எதோட ஸ்கொயருமே கிடையாது. அதுவே 12 வரும். 12ம் எந்த நம்பரோட ஸ்கொயரும் கிடையாது. 11 10 9 வந்து 2 நம்பரோட ஸ்கொயர். ஸோ அந்த நம்பர் என்னது 3. 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் 9. 3 9. அப்போ மீதி எத்தனை 14ல 9 போச்சுன்னா மீதி 5. கரெக்ட் தானா? இனி அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ நமக்கு மீதி வந்து 5 கிடைச்சிருக்கு. அடுத்தது நீங்க இறக்கணும். கீழே இறக்கும் போது நம்ம சாதா வகுத்தல்ல வந்து ஒரு நம்பரா இறக்கும். பட் இந்த நீள் வகுத்தல் மெத்தட்ல என்ன பண்ணா 2 நம்பரா இறக்கணும். ஸோ அடுத்த பேர் 40. அப்போ 540 நம்ம கீழே வந்தாச்சு. ஓகேவா? இனி இதுல என்ன பண்ணணும்னா இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணணும். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை 2 மல்டிப்ளை பண்ணா நமக்கு இங்க என்ன வரும் 6. இந்த 6 கூடால ஒரு நம்பரை சேர்க்கணும், அதே நம்பரை இங்க கொண்டு பெருக்கணும். அந்த நம்பர் இந்த 540 கம்மியாகவும் இருக்கணும். அது என்ன நம்பர்னு பார்க்கணும். இப்போ 6 கூடால இப்போ இங்க 540 இருக்கா, 6 கூடால 5 போட்டு பாருங்க. 5 சேர்க்கிறோம், அதே 5 கொண்டு பெருக்கிறோம். 5 25 6 30 32 32. ஸோ 325 தான் வந்திருக்கு. அப்போ அடுத்து 6 போட்டு 6 36 6 36 36 3 39 396. அப்போ அடுத்து என்ன போட போறோம் 7 போடுவோம். 7 49 7 42 42 4 46 469. இனி 8 போட்டா இதோட கூடுதல் நம்பர் தான் கண்டிப்பா வரும். ஸோ இதுல போடக்கூடிய நம்பர் இங்க 7, இங்கேயும் 7. எந்த நம்பரை சேர்க்கிறோமோ அந்த நம்பர் கூடால மேல வந்து பெருக்கிறோம். இதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு இங்க கொடுத்துருக்கூடிய வேல்யூவே நமக்கு வந்து பாயிண்ட்ல இருக்கனால கண்டிப்பா ஈவு வந்து பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்ன பண்ணணும் 0 பாயிண்ட்னு வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். அப்படி இல்லைன்னா
பாயிண்ட்டை விட்டுருங்க. விட்டுட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சாதாரண நம்பரை வந்து எப்படி நீள்வகுத்தல் மெத்தடில் சால்வ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு பாயிண்ட் வைக்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டே பாயிண்ட்டை வச்சு சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 67 7 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 469 கிடைக்குது. சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 10ல் 9 போச்சுன்னா 1, இங்கே 3 வரும். ஸோ 13ல் 6 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 7. இனி அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த டிஜிட் 1ஆ இறக்கக்கூடாது, 2ஆ இறக்கணும். ஓகேவா? இனி என்ன பண்ணணும்? இந்த 6 அப்படியே வைக்கணும். சரியா? 6 அப்படியே வைக்கணும். இந்த 7 2 கொண்டு மல்டிபிள் பண்ணணும். இந்த பாக்ஸ்க்கு கூட இந்த 7 2 கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 14 வரும். 14 அப்படியே எழுதக்கூடாது, 4 மட்டும் எழுதிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 1 வந்து இந்த 6 கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 7. ஸோ இதில் வந்து 74. இனி இந்த 74 கூடால ஒரு நம்பரை சேர்க்கணும், அதே நம்பரை அங்கே கொண்டு மல்டிபிள் பண்ணணும். ஒரு நம்பரை சேர்க்கணும், அதே நம்பரை இங்கே கொண்டு மல்டிபிள் பண்ணணும். அவ்வளோதான். இதை மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து 0 வராது, மீதி நம்பர் வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் நம்பர் போட்டு போட்டு மல்டிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த 7 வந்துருந்த இடத்துல 4 வந்துருந்துன்னா இந்த 4 மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? 2 கொண்டு மல்டிபிள் பண்ணணும். அப்போது 4 8, சைடில் நமக்கு பேலன்ஸ் எதுவுமே வராது. அப்போது 68ன்னு வரும். 68 கூட தான் ஒரு நம்பரை சேர்த்து அதே நம்பரை கொண்டு பெருக்கணும். இப்போ நமக்கு இதில் வந்திருக்கு வந்து 5 விட கிரேட்டரா இருக்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2 டிஜிட்ல வரும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? 1 வந்து ஆட் பண்ண வேண்டி வரும். அப்போ இந்த 6 கூடால நம்ம வந்து 1 ஆட் பண்ணி 7 எழுதிருக்கோம். புரிஞ்சுதா? அப்படி இல்லாம லெஸ் தேன் 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு சிங்கிள் டிஜிட்ல வேல்யூ கிடைக்கும். டைரக்டா 6 கூடால அந்த நம்பரை சேர்த்து எழுதினா போதும். புரிஞ்சுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு இனி 7100 வந்திருக்கா? ஸோ இதில் நீங்கள் இன்னும் நம்பர் போட்டு இப்போ 74 கூடால ஒரு நம்பரை சேர்த்து அதே நம்பர் அங்கோண்டு மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் இது உங்களுக்கு 0.37ங்கிறதே போதுமாக இருக்குது. ஸோ 0.144ஓட வேல்யூ 0.37. ஓகே, இனி ப்ளஸ் இந்த 0.0144ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து பாயிண்ட்டுக்கு பிறகு ஈவன் டிஜிட்ஸ் 4 டிஜிட் வேல்யூ இருக்கு. ஸோ கண்டிப்பாக அப்போ நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரூட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 2 பாயிண்ட்ஸாக அது வந்து கன்வெர்ட் ஆகும். 4 பாயிண்ட்ஸுங்கிறது 2 பாயிண்ட்ஸாக மாறும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் பார்ப்போம். நம்பர் வந்து 144 இருக்கு. 144 இதோட ஸ்கொயர் 12ஓட ஸ்கொயர். 12ஓட ஸ்கொயர் தான் 144. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு 4 ஸ்தானம் இருக்குன்னா நம்ம ரூட் கண்டுபிடிக்கும் போது பாயிண்ட்டுக்கு பிறகு 2 டிஜிட்ல வரணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ்ல வரணும். அதுவும் என்ன பண்ணுவோம்? ரைட் சைட்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் வைப்போம். ஸோ 1 2 0.12 அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0144ஓட வேல்யூ. இனி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஆட் பண்ணணும். 0.37 0.12 7 2 ஆட் பண்ணோம்னா 9 வரும். 3 1 ஆட் பண்ணோம் 4 வரும். 0.49 இதுதான் இதோட ஆன்சர். பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எப்படி வந்துச்சுன்னு நான் ஒருக்க கூட சொல்கிறேன். பாயிண்ட்டுக்கு பிறகு நமக்கு 3 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? நீள் வகுத்தல் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம அதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நீள் வகுத்தல் மெத்தட் தான் இதை பார்க்க போகிறோம். 0.144 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது பாயிண்ட்டுக்கு பிறகு 3 டிஜிட் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு வகுத்தல் முறையில் எழுதியிருக்கோம். எழுதி 0.144 எழுதுகிறோம். இதில் என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பரை 2 2 நம்ம வந்து பேராக டிவைட் பண்ணுறோம். அதான் மேலே பாராக போட்டு வச்சுருக்கோம். ஸோ 14 ஒரு பார், அடுத்து 4 வருது. ஸோ 1 சேர்த்து எழுதக்கூடாது, கூட ஒரு 0 போட்டு அடுத்த பார் போட்டிருக்கோம். அடுத்த 2 0 போட்டு அடுத்த பார் போட்டிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து என்ன பண்ணணும்?
மேலே வந்து 0 பாயிண்ட்னு வச்சுக்கணும். ஏன்னா கீழே 0 பாயிண்ட் இருக்கிறதுனால மேலே 0 பாயிண்ட் வச்சுருக்கோம். இந்த 14 வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 14க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்கொயர் வந்து இதோட 14ஓட கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 9 வருது. 9 இதோட ஸ்கொயர்னா 3யோட ஸ்கொயர். ஸோ இந்த சைடில் ஒரு 3, இந்த சைடில் ஒரு 3. 3 3s are 9. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பரை 2 கொண்டு மல்டிபிள் பண்ணுறோம். 2 கொண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 2 3s are 6ன்னு கிடைக்குது. இனி இந்த 6 கூடால ஒரு நம்பரை சேர்க்கணும். அதே நம்பரை கொண்டு மல்டிபிள் பண்ணும். அது எந்த நம்பராக இருக்கணும்? இங்கே வரக்கூடிய நம்ம 2 நம்பரை கீழே இறக்குமோ 5 பேலன்ஸ் கிடைக்குன்னா அடுத்த 2 நம்பரை இறக்கும். 2 2 டிவைட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது 540 வருது. இந்த 540 விட மல்டிபிள் பண்ணக்கூடிய வேல்யூ கம்மியாக வரணும், கிரேட்டராக வரக்கூடாது. ஸோ நமக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ வருது? 71ன்னு வருது. இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நம்பரை என்ன பண்ணணும்? 6 அப்படியே வச்சுட்டு இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் 2 கொண்டு மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். இப்போ வந்து பாக்ஸுக்கு இருக்க நம்பர் வந்து கிரேட்டர் தேன் 5 ஆர் கிரேட்டர் தேன் 5 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மல்டிபிள் பண்ணும்போது 2 டிஜிட்ல வரும். ஸோ என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் கூடால அந்த ரிமைனிங் வேல்யூ கொண்டு ஆட் பண்ணி எழுதணும். நம்ம நார்மலாக ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணும்போது ஆட் பண்ணி எழுதுவோம்ல, அதே மாதிரி இதில் எழுதணும். எழுதிட்டு அதே மாதிரி ஒரு நம்பரை சேர்க்கணும். அதே நம்பரை கொண்டு மல்டிபிள் பண்ணும். நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ, இப்போ பாயிண்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு வந்து 2 டிஜிட்டே போதுமா இருக்கும். 3 டிஜிட் கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லைஃப்பில் வந்து சால்வ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு பிறகு மினிமம் 3 டிஜிட்டாச்சும் கேட்பாங்க. பட் இதில் வந்து நமக்கு வந்து 2 டிஜிட் போதும். ஏன்னா நமக்கு கூட சாய்ஸை பார்த்தே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை வச்சு இது கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அதுக்கு நம்ம இப்போதைக்கு 2 டிஜிட் போதும். ஸோ 2 டிஜிட்டோட முடிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இதுக்கு வேல்யூ வந்து 0.37 வருது. அடுத்தது பாயிண்ட்டுக்கு பிறகு ஈவன் டிஜிட் இருக்கிறது பார்க்குறோம். ஸோ அதில் என்ன பண்ணணும்? ஈவன் டிஜிட் இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை வந்து டிவைட் பை 2 போட்டு அந்த உள்ள இருக்க நம்பருக்கு ஸ்கொயர் பார்த்தோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்படி பார்க்கும்போது 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர். ஸோ 12 போடுறோம். நம்ம கொடுத்துக்கூடிய ப்ராப்ளத்தில் வந்து பாயிண்ட்டுக்கு பிறகு 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ டிவைட் பை 2 போடும்போது 2 டிஜிட்ஸாக மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ரைட் சைட்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் தள்ளி புள்ளிக்கிறோம். ஸோ 0.12 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 0.49 இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு? இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.